இந்த காளான் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் சோறு கூட நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு, அது சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போ 3 வெங்காயம் நறுக்கினுக்கிறேன். அப்போ நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வணக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறவில் வணங்காச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் ஒரு மஞ்சள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தனியா பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்கலாம். நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். மசாலா ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து காளானு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துனுக்கிறேன். காளான் எல்லாமே நறுக்கியாச்சு. இது ஒரு 300 கிராம் இருக்குது. மசாலா ஆறியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துன்னுக்குறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 4 பட்டை போட்டுக்கலாம். ஒரு 4 லவங்கம், 3 ஏலக்காய். இப்போ ஆட்டி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். மசாலா இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து நறுக்கி வச்ச காளானை போட்டுக்கலாம். இதுக்குள்ள லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காளானும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இந்த காளான் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் சோறு கூட நல்லாயிருக்கும்.